கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/12/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தள்ளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. சகல தேவைகளும் சந்திக்கப்படும்படி நீர் செய்தள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக தகப்பனே. சங்கீதம் 27:1 கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆண்டவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, எப்போதும் இவரை செம்மையான வழியில் நீர் வழி நடத்தி சகல ஆசீர்வாதத்தையுமே கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/12/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். நீர் தருகிற விடுதலை ஆண்டவரே தேசத்தின் மீது இருந்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசமானது நன்மையை பார்க்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, வருகிற 20ஆம் தேதி திக்கற்ற பிள்ளைகளோடு நம் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோம். அதோட தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. முடிந்தால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும்படியாக முயற்சி பண்ணுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.